ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் பயங்கரமான ஒரு செம்ம பெரிய சண்டை நடக்குது. யார் யாருக்கும் அரோராக்கும் கமருதீனுக்கும் ஏன் நடக்குது அப்படின்னா, காலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். என்னென்னா, இந்த மாதிரி வந்து அவர் கிச்சன் டீமில் வந்து வசூல் வாஷம் பண்ணும்போது இவங்க வந்து இந்த ஃபங்கஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வெறும் குறைய மட்டும் தான் சொல்லுவீங்க தவிர, இந்த கிச்சன் டீமில் இது வரைக்கும் இருந்திருக்கீங்களா? 10 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் என்ன கேம் ப்ளே பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு காண்டில் அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அதான உண்மை. பிரவீன்ராஜ் போயிருக்காரு, எத்தனையோ பேர் வெளியே போயிருக்காங்க. ஆனால் இவங்களாம் என்ன பண்ணாங்க? இது வரைக்கும் அரோரா பின்னாடி நீங்கள் எடுத்து அவங்களோட விஷயங்களை எடுத்து பார்த்தீங்க, இது வரைக்கும் இந்த 10 வாரம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு எதுக்காக வந்திருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதி கலாய்க்கிறது, துஷார் கூட வந்துட்டு பேசின விஷயங்கள், கமருதீன் கூட பேசின விஷயங்கள், இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நல்லா படம்னு நினச்சவங்களாம் வெளியே போயிருக்காங்களே, அவங்களே இருந்திருப்பாங்கன்ற மாதிரி அவருக்கு மைண்டு போச்சா என்னன்னு தெரியல. பயங்கரமாக போச்சு கலாய்க்கிறாரு. தலையாக வரவங்க தயவு செஞ்சு கிச்சன் டீமில் அரோராத்துக்கு போடுங்கன்றார். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது இந்த கிச்சன் வேலை தான். ஆனால் இதை வந்து விக்ரமும் பண்ணல, இது வரைக்கும் அரோராவும் பண்ணல. இப்போ சரிமா சண்டை வருது. நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுனால தான் துஷார், அதுக்கப்புறம் பிரவீன்ராஜெலாம் வெளியே போயிட்டாங்க. உங்களால் தான் நீங்கள் அந்த ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டீங்க. நீங்கள் பேமெண்ட்டுக்காக தானே பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் அதை ஒழுங்காகவே பண்ணலையே. அப்போ அவங்களாவது இருந்து அதை பண்ணியிருப்பாங்களே. அந்த மாதிரி பண்ணோன்னே துஷார் போனதுக்கு காரணம் நீங்கள் தான் சொன்னோன்னு இவங்க கத்த ஆரம்பித்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னை திரும்ப என்னை குத்தி காட்டி அது பேசாமல் என்னை கொன்று போட்டுரு, உனக்கு ஏதாவது பரவ இருந்துச்சு நான் வெளியே தூக்கி போட்டுரு அப்படி இப்படின்னு கத்துறாங்க. உடனே நடுவில் ஆதரவும் வராங்க. நான் வருவாங்க, நீங்கள் பேசுனா உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு கமருதீன் பேசுகிறாரு. பயங்கரமாக போகுது சண்டை. ஆனால் இவர் வந்து ஒரு ஸ்டடி மைண்டாக இருக்க மாட்டார். இதுதான் ஒரு விஷயம். ஒரு ஸ்டடியாக இருந்தார்னா கண்டிப்பாக அவர் பேசுகிற பாயிண்ட் எல்லாமே வேலிடான பாயிண்ட். இப்போ அவர் பேசும்போது என்னவா போகுன்னா, அவர் காண்டில் பேசுகிறாரு. புரியுதுங்களா? அதுதான் வரும். சரி, இந்த பொண்ணு திடீர்னு வந்துருச்சு, விஜய் சேதுபதி நேற்று வந்து பாராட்டினார், இவர் காண்டில் பேசுகிறாருன்னு. ஆனால் அவர் கேட்குற விஷயங்கள் எல்லாமே கரெக்டான கேள்வி. துஷார் போனதுக்கு அரோரா தான் காரணம். ஆமாம். அதே மாதிரி பிரவீன் போனதுக்கும் காரணம். எதுக்கு காரணம் அப்படின்போது அவர் என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி ஒரு டாஸ்க் நடந்துச்சு, ஏதாவது வெறும் பேமெண்ட்டுக்காக இது பண்ணும்போது அதில் தான் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்ற மாதிரி வந்துட்டு. ஆனால் உங்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க, ஆனாலும் நீங்கள் வந்துட்டு உள்ளே இருக்கீங்க, அவர் வெளியே போயிட்டார்ன்ற மாதிரி சொல்லவே அவங்களுக்கு பயங்கரமாக ஆகுது. ஏதாவது பேசுறதுன்னா நீ என்கிட்ட நேரடியாக பேசு கமருதீன், என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி திரும்ப குத்தி காமிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சண்டை போகுது. பயங்கரமாக கதறி அழுகுறாங்க அரோரா. நேற்று ஆரம்பித்ததான் இந்த ஆதரி சொன்னதுலேருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே. ஆதரி எப்போ வந்துட்டு 2 பேர் விஜய் பார்வதி அரோரான்னு சொன்னாங்களோ அன்னையிலேருந்து வந்துட்டு நிறைய பேருக்கு அரோரா மேலே ஒரு விஷயம் வந்துருச்சு. அதே மாதிரி அரோராவுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராங் பிளேயர், அதனால தான் நம்ம இது பண்ணதே நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா, அப்போ இன்னும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோமோ அதை தான் அதிகமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சனிக்கிழமை ஃபுல்லாக விஜய் பார்வதி பற்றி பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. ரொம்ப மட்டமாக பேசியிருப்பாங்க கமருதீன்கிட்ட. அவருமே மண்டை ஆடிட்டு போயிட்டு பார்வதிக்கிட்ட வந்துட்டு நீ யூஸ் பண்ணுறியோ அப்படின்னு கேமுக்காக தோணுது எனக்குன்ற மாதிரி போயிருப்பார். அதுக்கப்புறம் இப்போ ரியலைஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. இதில் நடுவில் பார்வதி வந்தோடனே சூப்பராக அமுச்சு விட்டார். எப்பா நீ போயிடு, இல்லைன்னா உன்னையும் நான் ஏதாவது என்னை வச்சு அங்கே வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் திவ்யா இருந்தாங்க, செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அதை தானே சொன்னாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நல்லா இருக்குது. ஆனால் அரோரா யார் அழுதாலுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது? சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.